ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊட்டி பெஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. புலாவ் செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா அரைச்ச பேஸ்ட்டு, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பட்டாணி, காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் எல்லாமே 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் 3 கிராம்பு, பட்டை, சோம்பு, ஜீரகம், கசகசா, நட்சத்திர சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், நெய் சேர்த்து அதை தாளிப்பு போட்டுக்கிறேன். தாளிப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி அரிசியும் பட்டாணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன், 1 கப் பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ இது 2யும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட அரிசி ஆட் பண்ணிக்கணும். அரிசி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விடணும். இப்போ பார்த்திங்கன்னா எம்மியான பட்டாணி புலாவ் ரெடி. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் பார்க்க தொடர்ந்து நம்ம ஊட்டி பெஸ்டி சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஊட்டி பெஸ்டி சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.